அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதன் இறுதிச் சடங்கை செய்வதால் பிழை ஏற்படாதென சத்துருக்கனின் வார்த்தைகளால் முனிவர் யாவரும் தெளிவடைந்தனர். பாடல் எண் 956. சத்துருக்கனின் நெஞ்சுரைத்தனர் சத்தியமெனும் மொழியால் அத்தனை பெரும் பெரியோருமே ஆயும் மொழி வழியால் சித்தமெங்குமே அரசாட்சியே சிறிதும் எண்ணிடா தெளிவால் எத்தவருமே பரதனுக்கதில் ஏற்படாதென தெளிந்தார். இதுவே 956வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண சத்துருக்கனின் நெஞ்சுரைத்தனர் சத்தியமெனும் மொழியால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். சத்துருக்கனுடைய உள்ளமானது உரைத்த உண்மையும் நேர்மையும் மிகுந்த சத்தியம் என்னும் வார்த்தைகளால் அத்தனை பெரும் பெரியோருமே, அங்கே இருந்த முனிவர் பெருமக்கள், அத்தனை முனிவர் பெருமக்களுமே அந்த பரதன் கூறிய வார்த்தைகளையும் மன்னர் தயரதனுடைய ஆணையையும் ஒப்பிட்டு ஆய்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஆய்வினால், அந்த ஆய்வின் முடிவினால், அந்த மன்னர் கூறிய ஆணை என்பது பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டாலோ அவன் தனக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை செய்யக்கூடாது என்பது. மன்னன் கூறியது போன்று அல்ல பரதனுடைய உள்ளம். பரதனுடைய உள்ளம் இளவரசு பட்டத்தை சூட்டிக் கொள்ளவும் விரும்பவில்லை. அங்கே முடிமன்னனாக அந்த அரச கட்டிலே இருந்து ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அந்த பரதனுடைய உள்ளத்தையும் மன்னன் கூறிய அந்த ஆணையும் அந்த இரண்டையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து அதன் முடிவா அத்தனை பெரும் பெரியோருமே ஆயும் மொழி வழியால் சித்தமெங்குமே அரசாட்சியே சிறிதும் எண்ணிடா தெளிவா. தன்னுடைய உள்ளத்தில் எந்த மூலையிலுமே அரசாட்சி என்கிற அந்த முடியாட்சியை, முடிமன்னனாக அரச கட்டிலே இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியை சிறிதும் எண்ணி பாராத, அந்த ஆட்சியை முற்றிலும் விரும்பாத தெளிவு கொண்ட சிந்தனை மூலமாக எத்தவருமே பரதனுக்கதில் ஏற்படாதென தெளிந்தார். அத்தகைய சிந்தனை கொண்ட அந்த பரதன், அத்தகைய எண்ணம் கொண்ட அந்த பரதன் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதிச் சடங்கை செய்வதால் எந்த பிழையும் ஏற்படாது, அந்த மன்னனுடைய ஆணைக்கு எந்த பங்கமும் நேராது என்று அந்த முனிவர் யாவரும் தெளிவினை அடைந்தனர். இதுவே 956வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 957வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.